நம்ம சமுதாயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒருத்தரோட பெரிய துயரத்துக்கு காரணமாக இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆனால் பெரிய பெரிய கஷ்டங்களை கூட ரொம்ப அமைதியாக சமாளிக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்க துவண்டு போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அவங்க தங்கள் மனசை ரொம்ப பெருசாக வளர்த்துக்கிறாங்க. அதனால வலி அங்கே தங்கவே இடமில்லாமல் போகுது. இன்றைய கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்னா, உங்கள் மனசு சின்னதாக இருந்தால் குட்டி பிரச்சனை கூட உங்களுக்கு கசப்பை கொடுக்கும். ஆனால் உங்கள் மனசை நீங்கள் பெருசாக்கினால் வாழ்க்கையில் ரொம்ப கடினமான நேரம் கூட உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதனால் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையில் நம்ம வாழ்க்கையோட ஒரு பிரதிபலிப்பை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். கவனமாக கேளுங்க, ஏன்னா இந்த கதை காதுல கேட்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிந்திக்கிறதுக்கும் கூட. ஒரு காலத்தில் ரியான்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு அவனோட வாழ்க்கையில் கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. அவன் எப்பவும் சோகமா மனசு சரியில்லாம தான் இருப்பான். அவன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா நடக்கலைன்னு நினச்சான். ஒரு மத்தியானம் ரியான் அவங்க ஊரில் இருந்த ஒரு சின்ன காஃபி கடைக்கு போய் ஒரு கப் டீ சாப்பிட போனான். அவன் மனசில் ஒரே கவலை தான். அவனுக்கு வேலை இல்லை, குடும்பத்தில் எல்லாரும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவனோட எதிர்காலத்தை பற்றி அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு மூலையில் சத்தம் போடாமல் உட்கார்ந்து தன்னோட டீ கப்பை பிடிச்சிருந்தான். அவனுக்கு பக்கத்து டேபிளில் ஒரு சில வயசானவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரியான் அவங்க பேசுகிறத கேட்க முயற்சி பண்ணலைனாலும் அவங்க குரல் தெளிவாக கேட்டுச்சு. அவங்களில் ஒருத்தர், உனக்கு தெரியுமா, அந்த மலைக்கு பின்னால் ஒரு தாத்தா இருக்காரே, அவர் பார்க்கிறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் அறிவு நிரம்பி இருக்காரு. என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ஆனால் அந்த தாத்தா கிட்ட பேசினதுக்கப்புறம் அவன் முழுசாக மாறிட்டான்னு சொன்னார். இன்னொருத்தர், ஆமாம், அவர் பேசினாலே மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொன்னார். ரியான் உடனே உஷாரானான். என் வாழ்க்கையும் அப்படிதானே போகுது. அவர் உண்மையிலேயே ஏதாவது உதவியா சொன்னா ஒருவேளை எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கலாம்னு நினைச்சான். அன்னைக்கு சாயங்காலம் ரியான் அந்த அறிவான தாத்தா இருக்காருன்னு சொன்ன மலைக்கு பின்பக்கமா சத்தம் போடாம நடக்க ஆரம்பிச்சான். ரொம்ப நேரம் நடந்த பிறகு ரியான் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தான். தாத்தா, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் எப்பவும் வலியையும் சோகத்தையும் தான் உணர்றேன். நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்டான். அந்த அறிவான தாத்தா எதுவுமே சொல்லாம கவனமா கேட்டார். அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாம திடீர்னு வெளியே போயிட்டார். ரியானுக்கு குழப்பமா இருந்துச்சு. ஆனா அவன் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு அந்த தாத்தா ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணீரையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பையும் எடுத்துட்டு வந்தார். அவர், இந்த கிண்ணத்தில் இருந்து ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து டம்ளரில் போடு, அப்புறம் அந்த தண்ணியை குடின்னு சொன்னார். ரியானுக்கு சந்தேகம் இருந்தாலும் அவர் சொன்னபடியே செஞ்சான். தாத்தா, அந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னு கேட்டார். ரியான் முகம் சுளிச்சு, அது ரொம்ப மோசமாக இருக்கு, எனக்கு உப்பு மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னான். அப்போ தாத்தா, இப்போ இன்னொரு கைப்பிடி உப்பை எடுத்துட்டு என் கூட வான்னு சொன்னார். 2 பேரும் பக்கத்தில் இருந்த ஒரு ஏரிக்கு நடந்தாங்க. தாத்தா, இப்போ அந்த உப்பை ஏரிக்குள்ளே போடுன்னு சொன்னார். ரியான் ஏரிக்குள்ளே உப்பை போட்டான். அப்புறம் தாத்தா, இப்போ இந்த ஏரி தண்ணியை ஒரு வாய் குடின்னு சொன்னார். ரியான் ஏரியிலிருந்து கொஞ்சம் தண்ணியை குடித்தான். தாத்தா, அது எப்படி இருக்குன்னு கேட்டார். ரியான் ஆச்சரியத்தோட பார்த்து, அது சாதாரணமாக இருக்கு, எனக்கு உப்பு கொஞ்சம் கூட தெரியலைன்னு சொன்னான். தாத்தா சிரிச்சார். ரியானோட தோள் மேலே கை வச்சு, பாருப்பா, வாழ்க்கையில் இருக்கிற வலி அப்படிங்கிறது சுத்தமான உப்பு மாதிரி. ரொம்பவும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஆனால் அந்த வலி எவ்வளவு நமக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்மளோட மனசு எவ்வளவு பெருசாக இருக்குங்கிறத பொறுத்தது. உங்கள் மனசு ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர் மாதிரி இருந்தால் ஒரு சின்ன வலி கூட உனக்கு கசப்பை கொடுக்கும். ஆனால்
உங்க மனசு ஒரு பெரிய ஏரி மாதிரி இருந்தா பெரிய வலியால கூட உனக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது. அந்த டம்ளரும் இந்த ஏரியும் நம்மளோட பொறுமைக்கு அடையாளம். உங்க பொறுமை சின்னதா இருந்தா சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசா தெரியும். ஆனா உங்க பொறுமை பெருசா இருந்தா பெரிய பிரச்சனை கூட உன்னை உடைச்சிடாது. வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். இந்த உலகத்துல வலியை சந்திக்காதவங்க யாருமே இல்லை. சந்தோஷத்தோட உண்மையான அர்த்தம் நமக்கு துக்கம் இல்லாம தெரியாதோ அதே மாதிரி தான் பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கை பாடங்களையும் நம்ம கத்துக்க முடியாது. ஆனா நம்ம பிரச்சனைகளை பத்தியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை முழுவதும் வலியா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஒரு சின்ன உப்பு ஒரு டம்ளர் தண்ணீரை கசப்பாக்க முடியுதுன்னா நீயே யோசிச்சு பாரு. உன் மனசு சின்னதா இருந்தா ஒரு சின்ன பிரச்சனை கூட உன்னை சோகத்தில் முழுகடிச்சிடும். அதனால வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது ஒரு டம்ளர் மாதிரி சின்னதாகாம ஒரு ஏரி மாதிரி பெருசா ஆகு. அப்பதான் நீ நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில உதவியா இருந்தா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. நன்றி.